நீலகிரி மாவட்டம் ஐயங்கொல்லி அருகே அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ளது பதரிமூலா கிராமம். மனிதர்கள் வசிப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத இந்த கிராமத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்கள் தங்களால் முடிந்த கூலி வேலைகளை செய்து அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இங்கு மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான பாதை வசதி, மின்சார வசதி, முறையான குடியிருப்புகள், குடிநீர் வசதி போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் பெயரளவிற்கு கூட இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் காட்டுப்பகுதியாகவே காணப்படும் இந்த இடத்தில் இந்த மலை கிராம மக்கள் பெரும் சிரமங்களுடன் வசித்து வருகின்றனர். இந்த கிராம மக்கள் தகரம் மற்றும் பிளாஸ்டிக் ஷீட் ஆகியவற்றை கொண்டு வீடு இல்லை குடில் அமைத்து வசித்து வருகின்றனர். ஆனால் அடர்ந்த வனப்பகுதி என்பதால் யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் இரவு நேரங்களில் கூட்டமாக வரும் யானைகள் இவர்களின் வசிப்பிடங்களை இடித்து சேதப்படுத்தி சென்று விடுகிறது. இதனால் இவர்களின் வசிப்பிடங்கள் குடியிருக்க முடியாத அளவிற்கு சேதமடைந்துள்ளது. அத்துடன் மின்சார வசதி இல்லாததால் இரவு நேரங்களில் விலங்குகளின் அச்சுறுத்தலால் உயிர் பயத்துடனேயே வசித்து வருகின்றனர் இந்த மலைவாழ் மக்கள். மேலும் இப்பகுதியில் உள்ள மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல 2 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே யானை, சிறுத்தை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்களுக்கு இடையே பள்ளி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மின் வசதி இல்லாததால் இப்பகுதி மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் தாங்கள் படித்து முன்னேற தங்களுக்கு வீடும் மின்சாரமும் கட்டாயம் வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கிறார் இந்த 7ஆம் வகுப்பு மாணவி கிருத்திகா. எங்களுக்கு யானை உடைச்சி ரொம்ப நாளாக நாங்கள் வீடு இல்லாமல் இருக்கோம். எங்கள் அப்பா அம்மா கூலி வேலை தான் பார்க்குறாங்க. ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்களுக்கும் வீடு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இன்னும் எங்களுக்கு வீடு உண்டாகலை. கரண்ட் இல்லாதனால எனக்கு படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால எப்படியாவது எங்களுக்கு ஒரு வீடும் ஒரு கரண்டும் வேணும். இந்த ஏழை மாணவியின் கோரிக்கை அரசு அதிகாரிகளின் செவிகளை சென்று சேருமா? இந்த மாணவியின் கண்களில் தெரியும் சோகத்தையும் எதிர்கால பயத்தையும் போக்க வேண்டியது அரசு அதிகாரிகளின் கடமை. நிறைவேற்றுவார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக கூடலூர் செய்தியாளர் கலாநிதியுடன் ஷீபா ஜானட்.